சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வருடத்துலையும் நான் சைல்ட் ரேரிங் கிளாஸ் தான் கத்தர் எடுக்க எனக்கு உதவி செய்தார். யாருக்கா ஞாபகம் இருக்கா? கடந்த கேம்பில் வந்து நம்ம ஒரு தாயை குறித்து, பழைய ஏற்பாட்டில் ஒரு தாயை குறித்து நம்ம படித்தோம். யோகபேத்தை பற்றி நம்ம படித்தோம். அவங்க எப்படி தேவனுடைய கரங்களில் 3 தலைவர்களை உருவாக்கி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு காரியம் வந்து படிக்க கத்தர் உதவி செஞ்சார். இந்த வருடத்தில் நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒரு தாயை குறித்து வந்து படிக்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் அப்படின்ற ஒரு தலைப்பு. 1805ஆம் ஆண்டில் அமெரிக்க தேசத்தில் வந்து ஒரு அருமையான சகோதரி, அவங்க பேர் சொன்னாலே நீங்கள் யாருக்கு அம்மான்னு புரிஞ்சுப்பீங்க. அவங்க பேர் பெட்சி மூடி. யாருடைய? மூடி, சகோதரர் மூடியுடைய அம்மா. அவங்க பிறந்தாங்க 1841ஆம் ஆண்டில், 28ஆம் ஆண்டில் எட்வின் மூடி அப்படின்ற ஒரு சகோதரனை திருமணம் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது 1841 அந்த சகோதரன் நித்திரை அடைந்து விட்டார். அந்த நேரத்தில் அந்த சகோதரிக்கு எத்தனை குழந்தைங்க தெரியுமா? அவங்களுக்கு மொத்தம் 9 குழந்தைங்க. சகோதரன் இறக்கும்போது 7 குழந்தைங்க இருந்தாங்க. வயிற்றில் 2 ட்வின்ஸ் குழந்தைங்க இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பெட்சி மூடி மிகவும் ஒரு நிலை குலைந்த நிலையில் அவங்க இருந்தாங்க. அவங்களுடைய 6வது மகன் தான் யார்? இந்த சகோதரன் மூடி. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த நிலைமையில் அவங்களுக்கு நிறைய கடன் பாதிப்பு இருந்துச்சு. குழந்தைங்களை வந்து வளர்க்குறது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது. தன்னுடைய 8வது 9வது குழந்தையும் பிறந்துருச்சு. பிறந்த நிலையில் கடன்காரர்கள் வந்து அதிகமாக என்ன பண்ணாங்க, ரொம்ப தொந்தரவு பண்ணி அவங்க வீட்டில் இருந்த சில கொஞ்சம் இடங்களையும் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த நிலைமையில் என்ன பண்ணுறாங்க, அவங்க சொந்த பந்தங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு 9 குழந்தைங்க இருக்காங்க, பேசாமல் என்ன பிரித்து கொடுத்துருங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் பிள்ளைங்களுக்கும் வாழ்வு கிடைக்கும். ஸோ நீங்களும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற நிலைமையில் பெட்சி சகோதரியை அறிவுறுத்துறாங்க. ஆனால் பெட்சி சகோதரி என்ன பண்ணிட்டாங்க, நான் என்னுடைய பிள்ளைகளை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, ஒரு முடிவெடுத்து என்ன பண்ணுறாங்க, அவங்களே அவங்க பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. அந்த எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னா, அந்த சகோதரி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை வந்து என்னது அப்படின்னா, மை ட்ரஸ்ட் இஸ் இன் காட். என்னுடைய கடவுள் தான் என்னுடைய நம்பிக்கை. அந்த ஒரு வார்த்தை அவங்க எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நிலைமையில் அந்த பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. அவங்க பல வீடுகளில் போய் வேலை பார்க்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைங்களை நல்ல கத்தருக்குள்ளே வளர்க்கணுன்ற ஒரு தாகம் வருது. உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வேத வசனத்தை, அவங்க வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு புத்தகம் எது அப்படின்னா வேதாகமம் மட்டும்தான். அந்த நிலைமையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைகளை கத்தருடைய வசனத்தை என்ன பண்ணுறாங்க, சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. சொல்லி கொடுத்து பிள்ளைகளுக்கு ரெகுலராக வேத வாசிப்பும் ஜபத்தையும் சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. பிள்ளைகளுக்கு அன்பை காட்டுறாங்க, பிள்ளைகளுக்கு ஷேரிங்கை கற்றுக் கொடுக்குறாங்க, விசுவாசத்தை கற்றுக் கொடுக்குறாங்க, பயபக்தியை கற்றுக் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு யார் மத்தியஸ்தராக இருக்கிற? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான், சொந்த பந்தங்கள் யாருடைய துணையுமே இல்லை. இந்த நிலைமையில் இந்த சகோதரி என்ன பண்ணுறாங்க, மூடியை ரொம்ப கத்தருக்குள்ளே வளர்க்குறாங்க. 19வது வயதிலேயே மூடி என்ன பண்ணிடுறாரு தெரியுமா, ஞாயிறு பாடசாலை என்ன பண்ணுறாரு, ஆசிரியராக கத்தருக்குள்ளே அவர் வழிநடத்தப்படுறாரு. மூடி ரொம்ப அதிகமாக தேவனுடைய கரங்களில் 18ஆம் நூற்றாண்டில் அமெரிக்க தேசத்தில் ரொம்ப வல்லமாய் பயன்பட்ட ஒரு சகோதரன் யார் என்றால் இந்த மூடி. அப்படி இருக்கும் நிலைமையில் அவருக்கு ஒரு பாரம் ஏற்பட்டு அமெரிக்க தேசத்தில் உள்ள ரோடுகளில் உள்ள அனாதையான பிள்ளைகளை என்ன பண்ணுறாங்க, கொண்டு வந்து அவர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, வேத வசனத்தை சொல்லி கொடுக்குறாங்க. பிள்ளைகள் அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறாங்க. உடனே அவங்களுக்கு ஒரு சபை வேணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, சபையை தோற்றுவிக்கிறாரு. அந்த சபை மூடி சபை அப்படின்னு இன்றளவும் என்ன பண்ணுது, பல இடங்களில் இருக்குது. அங்கே அமெரிக்க தேசத்துக்கு மட்டுமல்ல, இங்கிலாந்து தேசம், பல தேசங்களில் என்ன பண்ணாங்க, அவங்க தேவனுடைய சுவிசேஷத்தை அவர் பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாளராக மாறினாலே. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் போய் ஒரு தடவை அவர் பிரசங்கம் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்குள்ள மாணவர்கள் அனைவரும் என்ன பண்ணாங்க, தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அநேக பேர் சீனாவுக்கு தேவனுடைய வசனத்தை சொல்வதற்காக மிஷினரிகளாக ஒப்பு கொடுத்து போனாங்க. இதுக்கு பின்னாடிலாம் யார் இருக்கிறா, பெட்சி சகோதரி இருக்கிறாங்க. ஒரு ஜெபிக்கிற தாய், ஒரு விசுவாசமுள்ள ஒரு தாயினுடைய ஜெபம் எந்த அளவுக்கு ஒரு மகனை என்ன பண்ணாச்சு, தேவனுடைய வழியில் நடத்தி முதிர் வயதிலும் விடாது இருக்கும்படியாக ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை இப்போ பார்த்தோம்.
இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுற போகிறோம், புதிய ஏற்பாட்டில் ஒரு அருமையாய் சகோதரி, அவருடைய கணவனுடைய உதவி கிடையாது, ஆனால் அந்த சகோதரி என்ன பண்ணாங்க, தன்னுடைய ஒரே மகனை கர்த்தருக்காக ரொம்ப ரொம்ப புதிய ஏற்பாட்டில் பவுலுக்கு அடுத்தபடியாக பேசப்படுகிற ஒரு சகோதரனுடைய தாய் யாருன்னு, தீமோத்தேயுடைய அம்மா ஐனிக்கேயாள். இப்போ நம்ம ஐனிக்கேயாளை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம். அவங்க எப்படி தேவனுடைய வசனங்களை பிள்ளைக்கு போதித்து அவங்களுடைய பிள்ளைங்களை எப்படி தீமோத்தியாய ஒரே மகனை எப்படி கர்த்தருக்குள்ளே வழிநடத்தினாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த அம்மா தாயார் எனக்கு உண்மையிலே ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறதுனால பிள்ளைகள் வளர்ப்பிலே அநேக என்ன பண்ணுறோம், பல பிரச்சனைகளை சந்திக்கும் போது இந்த தாயினால் முடியும் என்றால் கர்த்தர் எனக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தருவார் என்று எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த சகோதரியை அதிகமாக படிக்க ஆரம்பித்தேன். 2-3 சபைகள்லேயும் அவங்களுக்கு சகோதரிகளுக்கு பிள்ளை வளர்ப்பு குறித்ததான காரியங்களை சொல்லிக் கொடுக்க கர்த்தர் உதவி செஞ்சேன். அதே மாதிரி உங்களுக்கும் உபயோகமாக இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் இந்த சகோதரி அநேக தாக்கத்தை உண்டு பண்ணாங்க. அப்போ இந்த தாய் யார் அப்படின்னா, நான் முதலே சொன்னது மாதிரி யூனிஸ், அதாவது ஐனிக்கேயாள். அவருடைய மகன் யார் அப்படின்னா தீமோத்தேயு. தீமோத்தேயு என்ற பேரின் அர்த்தம் என்ன அப்படின்னா தேவனை கணம் பண்ணுதல் அல்லது தேவனால் கணம் பண்ணப்படுதல். சிலர் என்ன சொன்னாங்கன்னா டியர் டு காட், கடவுளுக்கு ரொம்ப பிரியமானவன் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இதில் வர்றதை நம்ம பார்க்குறோம். ஓகே, இந்த சகோதரி எப்படி தன்னுடைய பிள்ளையை வளர்த்தார் அப்படின்றத நான் பார்க்கும்போது 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். முதலாவதாக இந்த சகோதரி என்னது அப்படின்னா, குடும்ப சூழ்நிலையில் பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்த்த ஒரு தாய். குடும்ப சூழ்நிலை வேறுபட்டு இருந்துச்சு. அப்பா ஒருவர், அம்மா வேறு ஒரு பிலீவு. இப்படி இருக்கும்போது இவர்கள் எப்படி குடும்பத்திலே தன் பிள்ளையை கத்தற்கண்டு வளர்த்தார்கள் அப்படின்ற ஒரு காரியத்தையும், இரண்டாவதாக சமுதாய சூழ்நிலையில் பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்க்குற ஒரு காரியம். தீமோத்தேயு வாழ்ந்த காலத்திலே லிஸ்திரா பட்டணமும் எபேசு பட்டணமும் எவ்வளோப்பட்ட ஒரு கொடூரமான நிலையில் இருந்ததுன்றதை நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட நிலைமையில இந்த சமுதாய சூழ்நிலையில எப்படி நம்ம பிள்ளைங்களை விசுவாசத்தில் அந்த தாய் வளர்த்தாங்க அப்படின்ற 2வது காரியத்தை பார்க்கலாம். 3வதாக தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே பிள்ளை, எத்தனை பிள்ளை ஆனாலும் அது தேவனுடைய பிள்ளை அப்படின்றத நம்ம மறக்கவே கூடாது. அப்படிப்பட்ட நிலையிலே தனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளையை எப்படி தேவ திட்டத்தில் அவங்க ஒப்பு கொடுத்து வளர்த்தாங்க. இந்த 3 பிரதான காரியங்களை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக குடும்ப சூழ்நிலையில் பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்ப்பது என்ன அப்படின்னு. இன்னைக்கு நம்ம அநேக ரீசன் சொல்கிறோம். என்னுடைய கணவர் எனக்கு உதவி செய்வதில்லை, என்னுடைய பிள்ளை வளர்ப்பிலே நான் தனித்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளைண்ட் இப்படி தான் நம்மளை காட்டுகிற ஒரு நிலைமையாக இருக்குது. பட் 4 கையும் என்ன பண்ணியிருக்கு, நம்மளை நோக்கி இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அப்போ இந்த தீமோத்தேயுடைய வாழ்க்கையில் முதலாவது எப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலை அப்படின்றத நம்ம பார்க்கும்போது, அவருடைய குடும்ப சூழ்நிலையை பார்க்கும்போது அப்போஸ்தலர் 16 1-2 வசனங்களை நம்ம வாசிக்கும்போது அவருடைய குடும்பத்தை குறித்ததான காரியங்களே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம வேதத்தில் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் தீமோத்தேயுடைய குடும்ப பற்றியதான ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 1-2 யாராவது வாசிக்கலாமே. ஓகே, இப்போ தீமோத்தேயுடைய குடும்ப சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை? அவருடைய தாய் யாரு, விசுவாசம் உள்ள யூத பெண். தகப்பன் யாரு, கிரேக்கன். முதலாவதாக அவருடைய தாயை குறித்து பார்க்கும்போது அவருடைய ஒரு யூத ஸ்ரீ, விசுவாசம் உள்ள ஒரு யூத ஸ்ரீன்றத வேதத்தில் பதிவிட்டிருக்கிறத பார்க்குறோம். அவருடைய அம்மா யாரு, லோவிசால், லூயிஸ். அவங்களும் யாரு அப்படின்னா விசுவாசத்தில் குறைவுள்ளவர்கள் அல்ல. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில இப்படிப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலை, சரி இப்படி விசுவாசமுள்ள ஒரு யூதஸ்ரீ எப்படி ஒரு கிரேக்கரை திருமணம் பண்ணாங்க தெரியாது. வேறத்தில் எந்த ஒரு காரியமும் அவங்கள குறித்து சொல்லப்படப்படவில்லை. பட்டு ஓல்டு, அதாவது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு யூத பெண் யாரை திருமணம் பண்ணணும், யூத பெண்ணை தான் திருமணம் பண்ணணும். பழைய ஏற்பாட்டு மட்டும் கிடையாது, புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்த பெரிய கட்டளை என்ன, ஒரு விசுவாசிக்கு திருமணத்திலே கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு கட்டளை என்னது, ஒரு விசுவாசி, ஒரு விசுவாசியோடு மட்டும்தான் இணைக்கப்படும். நீங்கள் நிறைய வாலிப பிள்ளைங்களை நான் பார்க்குறேன். ஒன்று ஜாக்கிரதையாக நீங்கள் பார்க்கணும், என்னது அப்படின்னா, ஒரு விசுவாசம் உள்ள பெண்களாகிய ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவரும் ஒரே ஒரு காரியத்தை தான் நம்ம பார்க்கணும். என்னது, நமக்கு பார்க்க போகிற ஒரு மகன் எப்படி இருக்கணும், ஒரு தனக்கு கணவன் ஒரு விசுவாசியாக மட்டும்தான் இருக்கணும். இது என்னது, கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு காரியம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வீழ்ந்து போயிட்டீங்கன்னா உங்களுடைய கடைசி லைஃப் வரை நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கணும், போராடிக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் கடவுளுடைய பெரிதான கிருபையால் இந்த கிரேக்கர் என்னாச்சு என்னன்றது ஒன்றும் சொல்லப்படலை. வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிற, ஒருவேளை அவர் இளம் வயதிலேயே மரித்திருக்கலான்னு சொல்கிறாங்க.
நமக்கு அது தேவையில்லை. இருந்தாலும் இந்த ஒரு விசுவாசம் உள்ள இந்த யூத பெண் எப்படி தன்னுடைய ஒரே மகனை வளர்த்தாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா, யூத வழக்கப்படி குழந்தை பிறந்தோடனே என்ன பண்ணுவாங்க, 7வது நாளில் விருத்த சேதனம் பண்ணுவாங்க. இங்கே தீமோத்தேயுக்கு விருத்த சேதனமும் பண்ணப்படலை அப்படின்ற ஒரு நிலைமையை இங்கே குறிப்பிட்டிருக்குது. யார் பண்ணா? ஆவிக்குரிய தகப்பனாகிய பவுல் தான் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஊரிலே அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது இந்த குடும்பம் வேறுபட்ட நிலைமையில் இருந்த ஒரு குடும்பம் எப்படி விசுவாசத்திலே தன்னுடைய பிள்ளையை வளர்த்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய அம்மாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருந்ததை பார்க்க முடியும். அம்மா என்ன பண்ணாங்க, ஐனிக்கையில செலுத்தும் போது தன் மகனை விசுவாசத்தில் உறுதியாக வளர்த்ததை பார்க்க, எப்படி வாழ்க்கையில் தோற்று போயிட்டாங்க இருந்தாலும் கூட அவனுடைய தாயாகிய லோவிசால் சொல்லி கொடுத்த அந்த மாயமற்ற விசுவாசத்தை தன்னுடைய ஒரே மகனுக்கு என்ன பண்ணாங்க, கற்றுக் கொடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறோம். யூத முறைப்படி என்ன ஆகும் அப்படின்னா, குழந்தை பிறந்தவுடனே முதல்ல 5 வயது வரை பெண்கள் என்ன பண்ணணும், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். இப்போ அண்ணாள் என்ன பண்ணாங்க, எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னு சாமியில கூட வச்சாங்கன்னு தெரியாது. பால் மறந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க, போய் விட்டுட்டாங்க. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பர்டிகுலர் பீரியடில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, தேவனுடைய வசனங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க. எது கர்த்தருக்கு பிரியம், எது கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது, எப்படி கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எப்படி பிள்ளைக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணும், எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணாங்க, சொல்லி கொடுத்தாங்க. உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பெற்றோர்களுக்கு ஆண்டவர் பெரிதான ஒரு கட்டளை கொடுத்துருப்பாரு. இன்று நான் உனக்கு கட்டளை இருக்கிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலே இருக்க கடவுது. யாருடைய இருதயத்தை? முதலாவதாக நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். பெற்றோரை நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். ஒரு பிள்ளைக்கு டீச் பண்ணோம்னா நமக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். அப்போ முதலாவதாக அந்த விசுவாசம் யார் இடத்துல இருந்துச்சு, பாட்டிகிட்ட இருந்துச்சு. அடுத்ததாக யாருக்கு வந்துச்சு, ஐனிக்கேயாளுக்கு வந்துச்சு. அடுத்ததாக யார்கிட்ட இருந்துச்சு, தீமோத்தேயுக்கு வந்துச்சு. அப்போ இது ஒரு தொடர் விசுவாசம். எங்கேருந்து வந்துச்சு, அவருடைய மூதாதையர்கள் இடத்துலேருந்து வந்தது. லாஸ்ட் டைம் நான் ஒரு இடத்துல சொன்னேன், சட்டியில் இருந்தாதான். அப்போ இல்லை அக்கா என்கிட்ட சொன்னாங்க, நீ சொன்ன அந்த வார்த்தையை நான் மறக்கவே இல்லை ஸ்டெல்லான்னு. அப்போ என்ன பண்ணணும், அம்மாமார்களாக நம்மிடத்தில் என்ன இருக்கணும், அந்த தேவனுடைய வசனம் இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு இன்னைக்கு காலையிலேருந்து பார்க்கணும், தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய நம்ம எவ்வளோ அழகுள்ளவர்களாக ஆக்கணும். எல்லாத்துக்கும் என்ன அடிப்படை அப்படின்னா வேதம் தான். ஒன்று எனக்கு புரிஞ்சுக்கணும், பிள்ளைங்க நம்ம அநேக நேரங்களில் பிள்ளைங்க என் பிள்ளை கீழ்படுகிறது இல்லை, என் பிள்ளை வேதம் படிக்கிறது இல்லை, என் பிள்ளை ஜெபிப்பதில்லை. முதல்ல நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம வேதத்தை படிக்கிறோமா, சொல்லி கொடுக்கணும். அப்படின்னா அவங்க ஐனிக்கையால் என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய கற்றுருப்பாங்க, நிறைய விஷயங்களை அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை என்ன பண்ணியிருப்பாங்க, தன்னுடைய மகனாகிய தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு நம்மளுடைய வேத வாசிப்பு, நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குது, காலையில் எழுந்தோடனே நம்ம படிக்கிற காரியம் வேதமாக இருக்குதா, எப்படி நம்ம சிஸ்டமேட்டிக்காக வேத வசனங்களை படிக்கிறோம், அடுத்து அதை எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் நான் ஒரு 3 வருஷம் தியாலஜி காலேஜ் படிக்க எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். அப்படி படிக்கும்போது வேதத்தை அதிகமாக கற்றுக்கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தது. எல்லாரும் தியாலஜி படிக்க முடியும் அப்படின்றது சாத்தியமற்ற இல்லை. இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், வேத வசனங்களை நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கணும். எந்தெந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்திக்கும் போது, உட்காரும் போது, நடக்கும்போது, என்ன பண்ணுவோம், படுக்கும்போது நிறைய சந்தர்ப்பங்களை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டா. ஏன்னா அம்மாமராக இருக்கிற நம்மளை சுற்றி எப்படி என்ன இருப்பாங்க, பிள்ளைங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட ப்ரெசன்ஸ் ஒரு 20 வருஷம் எப்படி இருக்கும், நம்ம கூடயே இருந்துகிட்டே இருக்கணும். அந்த நிலைமையில் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். வேதத்தை ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை இங்கே என்ன பண்ணாங்க, இந்த ஐனிக்கையால் போட்ட அந்த ஃபஸ்ட்டு அந்த விதை என்னாச்சு அப்படின்னா, அந்த தீமோத்தேயுடைய இருதயத்தில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கிறதா நம்ம பார்க்க முடியும். எப்படி இந்த தாயால் முடிஞ்சு, ஏன் என்னால் முடியலை, என்னால் ஏன் என் பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை சொல்லிக் கொடுக்க முடியலை. நம்ம என்ன பண்ணோம், நம்ம பிள்ளைகள் நல்ல விதமாய் தேவனுடைய திட்டத்தில் நம்ம பயன்பட வேண்டும் என்றால் முதலாக அம்மாமார்களாக நாம் என்ன பண்ணோம், நம்ம வேத வசனத்தை அதிகமாக படிக்கணும். நம்ம முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறதை நம்முடைய பிள்ளைகள் பார்த்துருக்குறாங்களா, நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற அந்த காரியங்களை நம்ம என்ன பண்ண பிள்ளைகள் பார்க்குறாங்களா. நமக்கு நேரம் கிடைக்கவே கிடைக்காது. எப்பவுமே ஒரு பிஸியான இருக்க ஆள்னா யார், அது நம்மளாக தான் இருக்க முடியும். காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரை என்ன ஆகும், எப்பயும் பிஸியாக இருப்போம். வேலை பார்க்குறவங்களுக்கு இன்னும் பிஸி கூடுதல். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் நமக்கு கொடுத்த நம்மளுடைய குழந்தைகளை என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாய், அதுவும் இப்போ உள்ள நிலைமையில்
குடும்ப வாழ்க்கையில் இன்னைக்கு நமக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்ற சாக்கு சொல்கிறதுக்கு நமக்கு இடமே கிடையாது. ஐனிக்கால் என்ன பண்ண, தன்னுடைய கணவர் இல்லாத நிலைமையிலும் கூட தன்னுடைய தீமோத்தேயுவாகிய ஒரே மகனை என்ன பண்ணாங்க, அருமையாக வளர்த்தாங்க. அந்த அம்மாவை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுல அருமையாக சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு, உன்னில் உள்ள அந்த விசுவாசம் இன்னைக்கு நம்மளை பற்றி யாராவது இப்படி ஒரு சாட்சி சொல்லுவாங்களா? உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கும்போது உங்கள் அம்மாட்டேருந்து அப்படியே வந்திருக்கு. இந்த பைபிள் ரீடிங்லாம் பார்க்கும்போது உன்னுடைய அந்த இதை பார்க்கும்போது நீ என்ன பண்ணுற, அப்படியே உங்கள் அம்மாவை போல். என்னுடைய வாழ்க்கையில் நான் காலையில் எந்திக்கும் போது என்னுடைய அம்மா எப்பயும் கரைஞ்சு கொண்டு, அதாவது அழுது கொண்டு தான் என்ன பண்ணுவாங்க, ஜெபிச்சிட்டு இருக்கிறத நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நான் எந்திக்கும் போதெல்லாம் என்னுடைய அம்மாவுடைய கண்ணீரை நான் அதிகமாக பார்த்தேன். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க மத்தியில் நம்ம அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கான்றது நம்ம யோசித்து பார்க்கணும். நம்முடைய குடும்ப சூழ்நிலை எப்படியாவது இருக்கலாம், பணம் இல்லாத நிலைமையாக இருக்கலாம், ஒருவேளை பொருளாதாரத்தில் நம்ம மிகவும் பின்தங்கி நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம்ம கத்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஒரு காரியம் என்ன, குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி பிள்ளைகளை என்ன பண்ணணும், விசுவாசத்தில் ரொம்ப உறுதியாக வளர்க்கணும். அந்த காலகட்டம் மாதிரி கிடையாது இந்த காலம், அதை விட என்ன ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமை. இதில் ஒரு 2 ஊர் சபையார் தீமோத்தேயுவை குறித்து சாட்சி சொல்கிறாங்க. எந்த ஒரு சபையா, லிஸ்திரா இக்கோனியா. இந்த சபை ரொம்ப பக்கத்தில் உள்ள சபை கிடையாது. லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் 30 கிலோமீட்டர்கிட்ட தூரம் இருக்குது. அப்போ 2 சபையில் ஒரு தீமோத்தேயு நற்சாட்சி பெற்ற ஒரு மகனா என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க அம்மா வளர்த்துருக்குறாங்க. அடுத்ததாக பார்க்கும்போது பவுலும் கூட ஒரு இடத்துல சொல்லுவார், 2 தீமோத்தேயுல சொல்லும்போது 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், நீ 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் இல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானமுள்ளவனாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். அப்போ சின்ன வயசில் பாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாட்டியாக இருக்கிற நீங்கள் அநேக பேர் இருக்கலாம், என்ன பண்ணலாம், உங்கள் பேரன் பேத்திகளுக்கு வேத வசனத்தை என்ன பண்ணலாம், அருமையாக கற்றுக் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம இந்த உலகத்தில் சொத்தையோ எதையும் என்ன பண்ணல, சேர்த்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதே தீமோத்தேயுல நீங்கள் பார்க்கும்போது பவுல் என்ன பண்ணுவார், தீமோத்தேயுக்கு சூப்பராக ஒரு அட்வைஸ் பண்ணுவார். என்ன, இந்த உலகத்தில் நீ ஒன்னையும் கொண்டு வந்ததில்லை, ஒன்னையும் கொண்டு போவதில்லை. அப்போ என்ன பண்ணணும், எப்பயுமே என்ன பண்ணணும், தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்குரிய காரியங்களே தான், தேவ பக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம் அடையும்படி நாடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய தகப்பனா என்ன பண்ணுவான், 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தயவு செய்து வீட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, பல தடவை அதை எடுத்து படிங்க. இதை பெண்களாக இருக்கிற நமக்கும் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கும் இந்த எபிஸ்டல் என்னது நமக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு காரியம். அப்போ இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது பிள்ளை வளர்ப்பதில் முதலாவதாக எங்கே அடித்தளம், பிள்ளை வளர்ப்பில் எங்கே தோற்று போயிடுறோம், குடும்ப சூழ்நிலையில் நம்ம சரியாக வளர்க்குற இந்த ஒரு இது தோற்று போச்சுன்னா பிள்ளைகள் சமுதாயத்தில் என்ன பண்ணிடுவாங்க, தப்பு பண்ணிடுவாங்க. அடுத்து என்ன ஆயிரும், அவங்க சபைக்கும் பிரயோஜனமற்ற நிலைமையில் போயிடுவாங்க. அப்போ எங்கே நம்ம கையில் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நமக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, ஆவிக்குரிய பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு. சபையில் அநேக பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, இந்து மார்க்கத்திலேருந்து வரும்போது நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், ஆவிக்குரிய தாயாக நீங்கள் என்ன பண்ணலாம், பயன்படலாம். கர்த்தர் பெண்களாக இருக்கிற நமக்கு நிறைய ஊழியங்களை கொடுத்துருக்கிறார். ஜெபிக்கிற ஊழியங்களை செய்யலாம், விசுவாசத்தை காமிக்கலாம், நிறைய காரியங்களை கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய கரங்களில் கொடுத்துருக்கிறார். முதலாவது நம்ம ஒன்று மனதில் வச்சுக்கணும், பிள்ளை வளர்ப்பு என்பது கர்த்தர் பெண்களுக்கு பிரத்யோகமாக என்ன பண்ணுறாரு, கொடுத்த ஒரு முக்கியமான ஊழியம். இதுக்கு நமக்கு துணையாக யார் இருக்கிறார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம என்னைக்கு என்ன கூடாது, மறக்கக்கூடாது. அப்போ முதலாவதாக இந்த குடும்ப சூழ்நிலையில் அவங்க எப்படி பிள்ளைய விசுவாசத்தில் வளர்த்தாங்க, தேவனுடைய வசனத்தை கற்றுக் கொடுத்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வாழ்ந்து காமிச்சாங்க, அந்த மாயமற்ற விசுவாசத்தில் வாழ்ந்தாங்க. அது சாட்சியாக என்னாச்சு, அந்த பையனுடைய வாழ்க்கையில் பிரதிபலித்தது. எதுவுமே நம்ம டீச் பண்ணுறது ஸ்கூலில் டீச் பண்ணிட்டு ஈஸியாக போயிடலாம், ஆனால் நம்மளுடைய விசுவாச வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டணும். நம்ம தான் யார், பிள்ளைகளுக்கு மிக மிக ரோல் மாடலாய் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், நம்மளை வச்சிருக்கிறார். முதலாவதாக என்னது, குடும்ப வாழ்க்கையில் குடும்ப சூழ்நிலையில் இந்த தாய் என்ன பண்ணாங்க, ஒரு விதையை போட்டு வளர்த்துட்டாங்க. அடுத்ததாக ரெண்டாவதாக சமுதாய சூழ்நிலையில் பிள்ளைய விசுவாசத்தில் வளர்த்த ஒரு அருமையாய் தாய். என்ன சமுதாய சூழ்நிலை நமக்கு நல்லாவே தெரியும். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில் பவுல் என்ன பண்ணுறாரு, முதலாம் மிஷினரி ஜேர்னியில் பவுலும் பர்னபாவும் எங்கே போகிறாங்க, தீமோத்தேயு இருந்த ஊர் எது,
லிஸ்திரா பட்டணம். யாரும் தூங்கலைன்னு நினைக்கேன், அதனால தான் நான் கேம்ஸுக்கு அப்புறம் எனக்கு செஷன் கொடுங்கன்னு சொன்னேன். ஏன்னா எல்லாரும் தூங்கிடுவாங்க, அதனால எனக்கு கேம்ஸ் விளாண்டா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிடுவாங்க, அதனால எனக்கு இந்த செஷன் போகுதுன்னு சொன்னேன். சரியா? ஓகே, கவனிங்க. ஓகே, முதல் மிஷினரி பையன் எங்கே போனார்? அவர் லிஸ்திரா பட்டணத்துக்கு போகிறாரு. கூட யார் போகிறாங்க? பவுலும் பர்னபாவும் போகிறாங்க. அப்படி போகும்போது என்ன பண்ணுறாங்க? இயேசுவை அறிவிக்க அவங்க என்ன பண்ணுறாங்க? புறப்பட்டு போகிறாங்க. அப்போ சில 14ஆம் அதிகாரம் 6லேருந்து 28 வரை நினைக்கிறேன். நீங்கள் இதை வீட்டில் போய் வாசிங்க, நான் இதை ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த வசனங்களையெல்லாம் நம்ம வாசித்தோம்னா அங்குள்ளே சமுதாய சூழ்நிலை என்னன்றதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்போ பவுல் வந்து லிஸ்திராவில் பிரசங்கிக்க போகிறாரு. போகும்போது என்ன, அது பிறந்தது முதல் சப்பானியாக இருந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்? கவனிச்சுட்டு இருக்கிறான். அவன் நடக்க முடியாத சப்பானியாக இருக்கிறான். அப்போ பவுல் அவன்கிட்ட இருந்த அந்த விசுவாசத்தை கண்டு என்ன பண்ணுறாரு? உன் காலை ஊண்டி நீ என்ன பண்ண, எழுந்து நிமிர்ந்து நில் அப்படி சொன்னோன்னே ஒரு குதித்தெழுந்து என்ன பண்ணுறாரு? நடக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இதை பார்த்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? பவுலையும் பர்னபாவையும் மனுஷர்கள் தேவ ரூபமாக எடுத்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? இவங்கள தேவர்களா மாட்டிட்டாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க? அந்த லிஸ்திரா பட்டணம் எதுக்கு பேர் போட்டு தெரியுமா? ஒரு கோயில் இருக்குது, யூபித்தர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. சரியா? அந்த கோயில் வந்து என்னது அப்படின்னா லிஸ்திரா பட்டணத்தில் உள்ள அந்த பட்டணத்தில் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கும். முன்னாவே என்ன இருக்கும்? கோயில் தான் இருக்கும். உடனே என்ன பண்ணிடுறாங்க? இந்த மக்கள் இவங்களை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணிடுறாங்க? இவங்க தான் மனுஷ ரூபம் எடுத்து வருதா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சு இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? காளைகளை கொண்டு போய் பலியிடுறாங்க. மாலைகளை போடணும்னு சொல்லிட்டு ஓரமாக போனோன்னே பவுல் என்ன பண்ணிட்டாரு? அடடா, நான் யாரை குறித்து பிரசங்கிக்க வந்திருக்கேன்? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை பற்றி பிரசங்கிக்க வந்திருக்கேன். என்னையே என்ன பண்ணிட்டீங்க? தெய்வமா உட்கார வச்சிட்டீங்களா? இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? சட்டையை பிடிச்சிக்கிண்டு ஓடுறாங்க. இதை பார்த்தோன்னே உடனே என்ன ஆச்சு? அந்த இடத்துக்கு யார் வந்தாங்க? இக்கோனியாவிலேருந்து சில யூதர்கள் வந்து என்ன வர்றாங்க. வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு புரட்சியை ஏற்படுத்தி விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? பவுலை பயங்கரமாக என்ன பண்ணுறாங்க? கல்லை எறிஞ்சு அவரை என்ன பண்ணிடுறாங்க? அடித்து நொறுக்கிடுறாங்க. உடனே பவுல் செத்தவங்க போல் என்ன பண்ணிடுறாரு? அந்த வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா இங்கே முதல்ல என்ன பண்ணாங்க? ஊழியத்தில் முதலாவது என்ன பண்ணாங்க? பவுல் அறிவிக்க வரும்போது ஒரு நல்ல புகழ்ச்சியை சொல்லிட்டு அடுத்து என்ன ஆயிடுச்சு? அவரை கல்லெறிஞ்சு கொன்ற அளவுக்கு அவங்கள எங்கே கொண்டு போய் தள்ளிட்டாங்க? வெளியில். இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, நான் சொல்கிற இதெல்லாம் நீங்கள் 14ஆம் அதிகாரத்தில் போய் வாசிங்க. அப்படி இருக்கும்போது 20ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் 14ஆம் அதிகாரம் 20 வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில், அப்போ அந்த இடத்துல சீசர்கள் சூழ்ந்து இருக்கிறாங்க. அந்த சீசர்களில் ஒரு சீசர் கண்டிப்பாக தீமோத்தேயா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு என்ன சொல்லப்படுது. ஆனால் பவுல் வந்து தீமோத்தேயுக்கு 1ஆம் அதிகாரத்தில் எழுதும் போதே அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் சொல்லுவார், இந்த மாதிரி இக்கோனியாவிலும் லிஸ்திராவிலும் அந்த 2 தீமோத்தேயு 3:11 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்தியோகியா, இக்கோனியா, லிஸ்திரா ஆகிய இடங்களிலே எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நீர் அறிந்திருக்கிறாய். தீமோத்தேயு ஒருவேளை பார்த்துருப்பாரு, இல்லை அவங்க அம்மா மூலமாக கண்டிப்பாக லிஸ்திரா பட்டணத்திலே 1ஆம் மிஷினரி பயணத்தில் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத அவன் அறிந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த துன்பங்களை நான் சகித்தேன் அப்படின்றத 2வது இதில் வந்து அவர் எழுதுறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான சமுதாய சூழ்நிலையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, தீமோத்தேயு வாழ்ந்த காலத்தில் இருந்திருக்கிறத நம்ம பார்க்கோம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய சமுதாய சூழ்நிலை அதை விட மோசம். அன்றைக்கு விக்கிரகம் மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கு என்னது? நம்மளாவே சில நேரம் என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவரை தள்ளி அநேக விக்கிரகங்களை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம். மொபைலில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விக்கிரகமாக இருக்குது, டிவி நம்ம வீட்டில் ஒரு விக்கிரகமாக இருக்குது, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை விக்கிரகங்கள் இருக்குது. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனை விக்கிரகங்கள் இருக்குது. பிள்ளைகள் முதலாவது காலையில் எந்திரிச்சு தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுறாங்களா? எங்கள் வீட்டில் வந்து ஒரு வசனம் வந்து ரொம்ப முக்கியமானது. என்னதுன்னா, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் வந்து இருக்கிற முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் என்னது? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், உலக பிரமாண காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்? கர்த்தர் கொடுப்பாரு. அப்போ நாங்கள் அதை எங்களுடைய எங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் அதை கர்த்தர் செயல்படுத்த உதவி செஞ்சோம். முதல்ல நாங்கள் என்ன பண்ணுவோம்? எங்கள் வீட்டில் காலையில் குவைட் டைம் எடுத்து என்ன படித்த என்னன்னு சொன்னால் தான் பிரேக்ஃபாஸ்ட், இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு கிடையாது. அப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி முதலாவது நாங்கள் குவைட் டைம் எடுக்கணும். நாங்கள் குவைட் டைம் எடுத்தால் தான் நாங்கள் போய் என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். நைட்டு எல்லோரும் கேட்போம், நீங்கள் என்னென்ன இன்றைக்கி படித்தீங்க, இன்றைக்கி என்னென்ன நீங்கள் இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு, நீங்கள் என்ன அறிஞ்சிக்கிட்டீங்க. அவங்க 3 பேர் சொன்னதுக்கப்புறம் அடுத்த கை எங்கே வரும்?
என் சைடு திரும்பும். இன்னைக்கு நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? உங்ககிட்ட கர்த்தர் என்ன கேட்டார்? அப்போ இன்றைக்கி இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம்? தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுகிற ஒரு காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். படிப்பு கர்த்தர் கண்டிப்பாக கொடுப்பார். நம்ம பிள்ளைகளை ஒரு நாள் வெட்கப்படுத்த மாட்டார். என்ன பண்ணணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வேத வசனத்தை படிக்கணும். கர்த்தர் இதில் பிரியப்படுகிறார். பரிசுத்தாவியானவர் உங்களோடு கூட பேசுவார். தேவனை குறித்த காரியங்கள் நிறைய மிஷினரி ஸ்டோரிஸ்களை என்ன பண்ணணும்? சொல்லிக் கொடுக்கணும். வாழ்க்கையில் பிள்ளைகள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? கற்றுக்கணும். முதலாவது என்ன பண்ணணும்? நம்முடைய சமுதாய சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய கரங்களில் வளர்க்குறதுன்றதே என்னது ஒரு பெரிய காரியமாக இருந்தது. சூசனா வெஸ்லேயை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 19 வயதிலே கர்த்தர் 19 பிள்ளைகளுக்கு தாயாய் அவங்க 19 வயதிலே திருமணமானார்கள். 19 குழந்தைகளை கர்த்தர் கொடுத்தார். 9 குழந்தை மரித்து 10 குழந்தைகளை அவங்க எப்படி வளர்த்தாங்க? அவங்களால ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க? நேரத்தை கொடுக்குறாங்க. தேவனுடைய கரங்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க? நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க அதிகமாக ரூல்ஸ் போடுற ஒரு தாய். அவங்களுடைய பிள்ளைகள் வளர்ப்பிலே 16 ரூல்ஸ் எப்பயுமே எழுதி ஒட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணணும்? இது அழுகக்கூடாது, தேவையில்லாமல் அழுகக்கூடாது, சரியான நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், இப்படி நிறைய ரூல்ஸ் அவங்களுடைய தாயாய் போட்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே அவங்க போட்ட ஒரு ரூல்ஸ் என்ன தெரியுமா? அதாவது ஒரு நாளைக்கு தேவனுக்காக நான் அதிக நேரங்களை கொடுக்கணும். ஒருவேளை தேவனுக்கு இல்லாமல் அதிக நேரங்கள் வேறு எதுலேயுமே நான் என்ன பண்ணக்கூடாது? கொடுக்கக்கூடாது அப்படின்றதுல அவங்க முதல்ல இருந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கட்டுப்பாடு வைத்து கொண்டார்களாம். கர்த்தருக்காக நான் நேரம் கொடுக்குறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்மளை என்ன பண்ணணும்? அப்பப்போ நம்மளை செல்ஃப் செக் பண்ணிக்கணும். நம்ம இன்னைக்கு தேவனுடைய வசனங்களை படித்தோமா? தேவனுடைய வசனங்களை காலையில் குறை டைம் எடுத்துகிட்டு நம்ம வேலைக்கு போகிறோம். அந்த வசனம் உங்களோடு கூட பகல் முழுவதும் பேசுதா? சும்மா இருக்கிற நேரங்களில், சும்மா நம்ம கிச்சனில் சில நேரம் காய் வெட்டி கொண்டு இருக்கிற நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய வெளியில் போயிட நம்முடைய கணவருக்காக, நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நம்ம எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்? பிள்ளைகளுடைய எதிர்கால திருமணத்துக்காக நானும் என் கணவரும் தனியாக ஜெபிக்கும்போது நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே எங்கள் வீட்டில் 2 மகனும் 1 மகளும் வேணும். ஏன்னா அடுத்து எங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்தில் காரியங்களில் அடுத்து நம்ம ஆண்டவர் நமக்கு கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தை வெளிப்படுத்தணும். இப்படி நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை துணைக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இன்னைக்கு இருக்குது. அப்போ எப்படிப்பட்ட ஒரு சமுதாய சூழ்நிலை? இந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? வேத வசனத்தை அதிகமாக சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறாங்க. தன்னுடைய மகனாகிய தீமோத்தேயுக்கு என்ன பண்ணுறாங்க? சின்ன வயதுலேருந்தே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? வேத வசனத்தை அதிகமாக கற்றுக் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சூழ்நிலையிலும் கூட என்னாச்சு அப்படின்னா தீமோத்தேயு கர்த்தருக்காக வளர்க்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை. பவுலுடைய முதல் மிஷினரி பயணம் முடிந்து அடுத்து கொஞ்சம் ஒரு 3 வருடம் கழித்து அவருடைய 2வது மிஷினரி பயணத்தில் தான் தீமோத்தேயை பவுல் பார்க்குறத நம்ம பார்க்குறோம். பவுல் முதல் மிஷினரி பயணத்தில் பல இடங்களில் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிச்சார். 2வது மிஷினரி பயணத்தில் அவர் வர்றாரு. வரும்போது தான் 3வதாக ஒரு காரியம் நடக்கிறத பார்க்குறோம். அப்போ சமுதாய சூழ்நிலை நமக்கு வேறுபட்டு இருக்கலாம். உலக மக்கள் எதையனாலும் தேறிட்டு எதுனாலும் படிக்க வைக்கலாம். ஆனால் நம்மளுடைய பிள்ளைகள் படிப்பு ஆனாலும் சரி, எந்த ஒரு காரியத்தை ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்? தேவனிடத்தில் கேட்கணும். எந்த குரூப் ஆண்டவரே என் பிள்ளைக்கு நான் எடுக்கணும்? விசாரிங்க, தேவனிடத்தில் விசாரிங்க. ஏன்னா பிள்ளை தேவனுடையது. நம்மளை வளர்த்து கொடுக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மளை ஒரு உதவியாக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். ஆனால் அதிகாரம் நமக்கு கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், எதிர்கால துணையை தேர்ந்தெடுக்கிற காரியம் ஆனாலும் என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்தில் விசாரித்து பிள்ளைகளுக்கு அந்த காரியங்களில் என்ன பண்ணணும்? நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுக்கணும். எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும்? சொல்லிக் கொடுக்கணும். வெளியில் போகும்போது சுவிசேஷத்தை அறிவிக்க என்ன பண்ணணும்? சொல்லிக் கொடுக்கணும். சமுதாயத்தில் இத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். சமுதாயம்னு வரும்போது இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் பல இடங்களில் பல விதமாக பாதிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. கடந்த வாரம் நாங்கள் கொச்சியில் போத்தீஸ்க்கு போக ஆண்டவர் உதவி செஞ்சோம். அப்போ போகும்போது ஒரு அம்மா
கரெக்டாக நாங்கள் 9 மணிக்கு அங்கே போனோம். நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவங்கள பார்த்து ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு ஏவுதல் இருந்தால் அந்த அம்மாட்ட கேட்டேன், நீங்கள் தமிழா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஆமாம் நான் தமிழ் தான் அப்படின்னாங்க. அப்போ அது ஒரு 2-3 நிமிஷம் கூட கிடையாது. அப்போ உடனே அந்த அம்மா சொன்னாங்க, நான் சென்னை அப்படின்னாங்க. அப்போ நானும் சென்னை தான். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் வேளச்சேரி பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு சொன்னோன்னே உடனே அந்த அம்மா ஒரு நிகழ்ச்சி சொன்னாங்க. என்ன தெரியுமா, நான் வந்து இங்கே வந்து 18 வருஷம் ஆயிடுச்சுமா. ஒரு வயசு என் பையன் 1 வயசாக இருக்கும்போது அந்த வேளச்சேரியில் உள்ள அந்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பொண்ணு என் ஹஸ்பண்டை எடுத்துக்கிட்டாங்க. அதனால் நான் விட்டுட்டு வந்து இப்போ இங்கே என் பையன் 18 வயசாகிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை. நாங்கள் அன்றைக்கி மறுநாள் காலையிலே நாங்கள் எழுந்திரிச்சு அந்த அம்மாவுக்காக அதிக ஊக்கத்தோடு கத்தர் ஜெபிக்க உதவி செஞ்சோம். ஸோ அந்த மாதிரி இந்த சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது பிள்ளைகள் சமுதாய சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருக்கிறது. இந்த நிலைமையில் நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணணும், ஒரு சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங்கை நம்ம என்ன பண்ணணும், வளர்த்து கத்தர் பிள்ளைகளை உப்பாக வெளிச்சமாக அந்த உலகத்துக்கு வைக்கிறாரு. அப்போ நம்ம கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் என்ன பண்ணுறோம், ஒரு பெரிய சேலஞ்சான காரியம். நமக்குள்ள தெய்வம் இருக்கிற, நமக்குள்ள நம்பிக்கை இருக்கிறது. உண்மையிலே இன்னைக்கு படித்த எல்லா காரியம் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. தேவனுடைய தேவனுடைய பிரசனம் வல்லமையானது. நம்முடைய கிருபை நமக்கு அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம கத்தரை என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு நல்லா காண்பித்து ஏற்ற வேலையில் பிள்ளைகளை ரட்சிப்பு அடைவதற்கு என்ன வழி அப்படின்றத நம்ம அதிகமாக என்ன பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணி பிள்ளைகளை வளர்க்கணும். ஸோ 2வது காரியம், இப்படி ஒரு மோசமான நிலைமையிலும் கூட அவங்க என்ன பண்ணாங்க, பிள்ளையை நல்லா வளர்த்து தேவனுடைய சுவிசேஷத்தை அவங்க அறிவித்து ஒரு நல்ல ஒரு சீசனாய், அந்த 16ஆம் அதிகாரத்தில் தான் தீமோத்தேயுடைய பேர் சொல்லப்படுது. என்ன பண்ணியிருக்கிறான், அவன் நல்ல ஒரு சீசன் அப்படின்ற ஒரு பேரை பெற்று தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக எண்ணிக்கையால் வளர்த்துருக்குறாங்க. அடுத்து 3வதாக கர்த்தர் தனக்கென்று கொடுத்தப்பட்ட ஒரே ஒரு மகன் தீமோத்தேயு. ஒரே ஒரு மகன். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கணவர் கூட இல்லை, ஒரே ஒரு மகன். அந்த ஒரு மகனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஊழியத்தில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லா பிள்ளைகளும் ஊழியத்துக்கு போவாங்க அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்க தேவனுடைய திட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே வர்றாங்க. வந்த உடனே பவுல் வந்து சாட்சியெல்லாம் கேட்டோன்னே என்ன பண்ணிடுறாரு, அவரை தன்னுடைய ஆவிக்குரிய மகனா என்ன பண்ணுறாரு, நினைத்து என்ன பண்ணுறாரு, அவர் கூட்டு போகிறத பார்க்க முடிகிறது. போகும்போது அங்கேயும் என்ன கொஞ்சம் நஞ்ச பாடுகளா, கண்டிப்பாக லிஸ்திரால பட்ட கஷ்டங்களையெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, பாரு ஊழியன்றது சர்வசாதாரணம் கிடையாது, போனால் உன்னுடைய உயிரும் கூட போகும். என்னாச்சு, பவுலை அடித்து கொண்டுட்டாங்க. அதே மாதிரி உனக்கும் என்ன அது, அதே கூடிய நிலைமை கூட நீ வரலாம். ஆனால் தீமோத்தேயு குறித்து சில காரியங்களே சொல்லப்படும் போது 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு புத்தகத்தை படிக்கும்போது தீமோத்தேயு பார்க்கும்போது பவுல் வந்து சொல்லுவார், தேவன் பயமுள்ள ஆவியை நம்ம கொடுக்கல அப்படின்னா என்ன, கண்டிப்பாக தீமோத்தேயு ஒரு பயந்த ஒரு சுபாவமாக கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. அந்த நிலைமையில் பவுல் வந்து நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ ஊழியத்தினுடைய அநேக காரியங்களை கண்டிப்பாக அவங்க அம்மாவும் என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு தாயால் மட்டும்தான் இந்த காரியத்தை என்ன பண்ண முடியும், நம்முடைய பிள்ளைகளிடத்துல கடத்த முடியும். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், தாய் வந்து என்ன பண்ணணும், ஒரு முக்கியமான பங்கை கத்த நம்ம கொடுத்துருக்காங்க. முதலே சொன்னது மாதிரி பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு பெரிய ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஊழியம். நம்ம ஒரு 4-5 PhD பண்ணால் கூட பண்ணி முடித்து சப்மிட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஆனால் பிள்ளை வளர்ப்பு என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் தனியாக நம்ம சுயநலமாக இதை செயல்பட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், தோற்று போகிற நிலைமையில் இருக்கும். ஆனால் இங்கே ஐனிக்காயால் ரொம்ப அருமையாக தேவனுடைய உதவியோடு முதல்ல செஞ்ச ஒரு தப்பிதங்கள் இருந்தாலும் கூட அடுத்ததாக கர்த்தர் என்ன பண்ணார், அவங்களுக்கு கிருபை பாராட்டி என்ன பண்ணார், தன்னுடைய பிள்ளையை வளர்க்க உதவி செஞ்சாங்க. அப்போ தேவ திட்டத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, உத்தமகுமாரனாகிய தீமோத்தேயை ஒப்பு கொடுத்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, 2வது மிஷினரி பயணம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2வது மிஷினரி பயணம் என்னது, தகப்பனாக இருந்து ஆவிக்குரிய தகப்பனாக என்ன பண்ணுறாங்க, இருந்து விருத்த சேதனம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அங்கிருந்து உடனே அவங்களுடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஊழியம். அடுத்து வந்து பார்க்கும்போது பல இடங்களில் பல கஷ்டங்கள் அவங்க பட்டதை நான் பார்க்க முடியாது. இப்போ நான் ஜஸ்ட் அவங்க செஞ்ச ஊழியங்களை மட்டும் சொல்கிறேன். முதலாக என்ன பண்ணுறாங்க, அவங்க லிஸ்திராலேருந்து புறப்பட்டு அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னா துருக்கி, இப்போ உள்ள துருக்கி, அதை தான் என்ன பண்ணுவாங்க, ஆசியா மைனம்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த வழியாக செல்கிறாங்க. அப்போ அந்த போகும்போது பவுலுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. ஒரு மக்கதோனிய தேசத்தான் வந்து நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன பண்ணுறாங்க, உதவிக்கு செய்கிறதுக்கு கூப்பிட்றாங்க. பவுல் அங்கேயும் போகிறாரு. அங்கேருந்து போய் என்ன பண்ணுறாங்க, ஐரோப்பா கண்டத்துக்கு முதல்ல சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு போனது யார் அப்படின்னா இவங்களோடு கூட. இந்த தடவை பர்னபா வரல, செகண்ட் மிஷனரி பயணத்தில் யார் வர்றா, சீலா, தீமோத்தேயு, பவுல். இவங்க 3 பேர் 2ஆம் மிஷனரி பயணத்தில் என்ன பண்ணுறாங்க, போகிறத பார்க்க முடியுது. அப்போ முதல்ல என்ன பண்ணுறாங்க, ஐரோப்பா தேசத்தில் பிலிப்பு பட்டணத்துக்கு போகிறாங்க.
ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அவர் ஸ்தாபித்த எல்லா சபைகளிலுமே தீமோத்தேயு ரொம்ப உதவியாகவும் ரொம்ப அனுசரணையாகவும் அநேக காரியங்களை தீமோத்தேயுவை ஆவிக்குரிய தகப்பனா பவுல் செயல்படுறதா பார்க்க முடிகிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கூட நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறத பார்க்க முடியும். ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் அவர் இருக்க முடியும் என்றால் நம்மளும் கூட என்ன பண்ணலாம், ஒரு ஆவிக்குரிய தாயா இருக்க முடியும். பெறாத அநேக பிள்ளைகள் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, கவுன்சிலிங் கிடைக்காம இன்னைக்கு அநேக பேர் என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஒரு சகோதரிகிட்ட நம்ம பேசினா தான் தெரியும். ஏன்னா ஆவிக்குரிய பிள்ளைகள் உண்மையிலே அதில் ஒரு பெரிய பாக்கியம். என்ன பண்ணலாம், ஆவிக்குரிய பிள்ளைகளை அவங்கள நல்லா மோட்டிவேட் பண்ணலாம், அவங்கள கத்தருக்குள்ளே வழி நடத்தலாம். இன்னைக்கு டெய்லி ஃபோன் பண்ணி பேசுகிறதுக்கு ஆள் இல்லாத நிலைமையில் நான் எப்பயுமே மௌனாவுக்கு காலையில் எழுந்திரிச்சோன்னே, மௌனா குட் மார்னிங் சாப்பிட்டியான்னு கேட்பேன். எனக்கு அது இப்போன்னு இல்லை, கத்தர் எனக்கு கொடுத்த நாள்லேருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டியா, உடம்பு எப்படி இருக்குது. ஸோ இந்த ஒரு 2 நாள் பேசலனாலும் எங்கள் வீட்டில் என் ஜோனா சொல்லுவாம்மா, உங்கள் பொண்ணாக இருந்தால் இப்படி விட்டுருவீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையும் அடிக்கடவே என்னை ஞாபகப்படுத்துறது யாரும் என் பிள்ளைங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் என்ன பண்ண, நமக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளை கத்த ஒருத்தர் உண்மையில நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாரு, அப்போ பிலிப்பு பட்டணத்துக்கு அங்கே ஊழியத்துக்கு போகிறத பார்க்குறோம். அங்கே தான் யார் ரசிக்கப்படுறா, லீதியான்ற அந்த ஒரு சகோதரி ரசிக்கப்படுறாங்க. அவங்க மட்டும் கிடையாது, அவங்க குடும்பமாக ரசிக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக சிறைச்சாலை அதிகாரி என்ன பண்ணுறாங்க, அங்கே ஊழியம் பண்ணுறாங்க. அங்கே என்னாச்சு, அவருடைய குடும்பமும் ரசிக்கப்படுது. இதெல்லாம் கூட இருந்து யார் பார்க்குறா, தீமோத்தேயு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. கண்டிப்பாக அம்மாவுக்கு லெட்டர் எழுதியிருப்பார், மா ஜெபம் பண்ணுங்க பிலிப்பி பட்டணத்துக்காக, மா ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் எங்கே போகிறோம், ஒவ்வொரு தேசத்துக்கா அப்புறம் அப்போ இந்த காலம் மாதிரி கிடையாது, ஒரு ஃப்ளைட்டில் ஏறி போகிறோம், பல வருடம் என்னது ரொம்ப நடக்கணும், மைல் தூரத்துக்கு என்ன பண்ணணும், நடக்கணும். எவ்வளோ கஷ்டம் இல்லை இந்த காலங்களில். சரி ஊழியம் செய்யலாம் அப்படின்ற ஒரு இதில் ஏதோ பஸ்ஸில் ஏறலாம், காரில் போகலாம், எதாவது பண்ணலாம். பட் அந்த காலகட்டத்தில் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துக்கு ஒரு தாய் என்ன பண்ணுறாங்க, ஒப்பு கொடுத்து தன்னுடைய மகனை ஜெபத்தில் தாங்கி விசுவாசத்தில் ஒரு வளர்த்த ஒரு தாயாக பார்க்குறோம். இன்றைக்கி நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம இந்த அளவுக்கு வளர்க்குறோமா, பிள்ளைகளுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுக்குறோமா, பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறோம், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் நம்ம கற்றுக் கொடுக்குறோமா, எப்படி என்ன பண்ணணும், நம்ம தான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு காரியங்களும். இங்கே ஆவிக்குரிய தாயாகவும் ஐனிக்கையால் இருந்திருக்காங்க, நல்ல ஒரு தகப்பனா அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்ததை நம்ம பார்க்குறோம். இங்கே பவுல் சீராவும் என்ன பண்ணுறாங்க, சிறையில் அடைக்கப்பட்ட போது அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க மூலமாக அங்கே அதிகாரிகள்லாம் அவங்க ரட்சிக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். சரி, அங்கேருந்து முடிச்சுட்டு எங்கே போகிறாங்க, பிலிப்பி பட்டணத்துலேருந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். அங்கே போகிறாங்க, அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய வசனங்களை குறித்ததான காரியங்களை சொல்கிறாங்க. அங்கேருந்து திருப்பி எங்கே போகிறாங்க, பெரயா சபைக்கு போகிறாங்க. 3 பேரும், பவுல், சீலா, தீமோத்தேயு 3 பேரும் எங்கே போகிறாங்க, பெரயா சபையை பற்றி நம்ம பார்க்கும்போது அவங்க எப்படி இருந்தாங்க, வசனத்தை மிக ஆர்வமாக கற்றுக்கொண்ட மக்கள். ஸோ இப்படி இருக்கும்போது பவுல் என்ன பண்ணுறாரு, அடுத்து ஏதேன்ஸுக்கு புறப்பட்டு போகிறாரு. அப்போ போகும்போது என்ன பண்ணுறாரு, தீமோத்தேயும் சீலாவையும் என்ன பண்ணிடுறாங்க, நீங்கள் 2 பேரும் பெரயாவிலே இருங்க, நான் எங்கே போகிறேன், ஏதேன்ஸ் போகிறேன்ட்டு கிளம்பி போயிடுறாரு. போயிட்டு அங்கேருந்து சொல்கிறாரு, தீமோத்தேயுவே நீ எங்கே போகிற, திருப்பி பெரயாவுக்கு போ, திருப்பி தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போ அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். தெசலோனிக்கே தான் சொல்லுவார். ஏன்னா அங்கே உள்ள மக்கள் எப்படி விசுவாசத்தில் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, உறுதியாக இருக்கிறாங்களான்றதை நீ எனக்கு பார்த்துட்டு எங்கே சொல்லு, நான் எங்கே இருக்கேனோ அங்கே சொல்லுன்னு சொல்லிடுவார். அப்போ பார்த்தா பவுல் எங்கே போயிடுவார், கொரிந்து பட்டணத்துக்கு போயிடுவார். அப்போ தீமோத்தேயு என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாள் கூட இருந்து தீமோத்தேயே பவுலு கூட இருந்து ஊழியங்களை செய்கிறாரு. கொஞ்ச நாள் ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிடுறாரு, பவுல் தனியாக பிரிஞ்சு போயிட்டு தீமோத்தேயுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்டு போயிடுறாரு. அப்போ படிப்படியாக தன்னுடைய மகனை, ஆவிக்குரிய மகனை அவர் வளர்த்ததை பார்க்க முடியும். பிலிப்பி சபை, தெசலோனிக்கே சபை, பெரயா சபை. இப்போ என்ன பண்ணுறாரு தீமோத்தேயு, எங்கே போகிறாரு, தெசலோனிக்கே சபைக்கு போகிறாரு. அங்கே போய் அங்குள்ள காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு திருப்பி என்ன பண்ணுறாரு, தீமோத்தேயு போய் சீலாவை கூப்பிட்டுக்கிட்டு திருப்பி எங்கே போயிடுறாரு, கொரிந்து பட்டணத்துக்கு போயிடுறாரு. ஸோ ஊழியத்தில் எவ்வளோ அருமையான ஒரு வளர்ச்சி. கொரிந்து பட்டணத்துக்கு போகிறாங்க, அங்கே போய் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, தெசலோனிக்கே சபையை குறித்ததான காரியங்களை என்ன பண்ணுறாங்க சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த சமயத்தில் பவுல் கேட்டு மகிழ்ச்சி அடைந்து எழுதின புத்தகம் தான் எது அப்படின்னா தெசலோனிக்கே
புத்தகம். ஸோ எந்த அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய மகனாக ஊழியத்தில் தீமோத்தேயு எந்த அளவுக்கு வளர்க்கப்பட்டிருக்காங்கன்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் தீமோத்தேயுக்கு நிறைய காரியங்கள் அவர் என்ன பண்ணுறாரு, 2ஆம் மிஷினரி பயணத்தில் நிறைய காரியங்களை அவர் சொல்லி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். தீமோத்தேயு அடுத்து என்ன பண்ணுறாங்க, இப்போ தீமோத்தேயும் பவுல் எங்கே போகிறாங்க, எபேசு சபைக்கு போகிறாங்க. எபேசு சபையில் மூப்பராய தான் என்ன பண்ணுறாரு, தீமோத்தேயே ட்ரெயின் பண்ணுறத பவுல் ட்ரெயின் பண்ணுறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, இது 2ஆம் மிஷினரி பயணம் முடிஞ்சு 3ஆவது மிஷினரி பயணத்தில் தான் முடிவில் எபேசு சபையுடைய மூப்பராக என்ன பண்ணிடுவார், இவர் அவரை அவரை நியமிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, பல இடங்களுக்கும் பவுல் மக்கதோனியாவுக்கு புறப்பட்டு போகிறாரு. அந்த சமயத்தில் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எபேசு சபையிலேருந்து சில தவறான போதனைகள் அங்கே இருக்கிறத பார்த்துட்டு தீமோத்தேயு என்ன பண்ணுவார், அங்கேயே நீங்கள் தங்கி இருங்க அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதுதான் என்ன பண்ணுறோம், 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் பவுல் குறிப்பிடுறத நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படியாக தான் என்ன பண்ணுறாரு, தீமோத்தேயுவை பவுலை என்ன பண்ணுறாரு, பல விஷயங்களை அவர் ட்ரெயின் பண்ணுறாரு. எபேசு பட்டணத்திலையும் பார்க்கும்போது பவுல் தீமோத்தேயோட கூட 3 ஆண்டுகள் கூடயே என்ன பண்ணுறாரு, ஊழியம் செய்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, திருப்பி புறப்பட்டு போய் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல ஒரு விசுவாசமுள்ள ஒரு சகோதரன் வேணும் அப்படின்றதுக்காக நினைக்கும் போது தீமோத்தேயு தான் இதுக்கு ஒரு கரெக்டான ஆள் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துகிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தீமோத்தேயுவை முழு நேர அங்கே பொறுப்பாளராக அங்கே அவருக்கு விட்டுட்டு போகிறதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்து தீமோத்தேயுக்கு எழுதின ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் 1 தீமோத்தேயுல நீங்கள் வாசிங்களா, நிறைய காரியங்கள் அட்வைஸ் நிறைய சொல்லியிருப்பார். முதல் அதிகாரத்தில் எடுத்துக்கொண்டோம்னா, நீ அங்கே நிறைய மூப்பர்கள் இருப்பாங்க, அவங்கள நிறைய கள்ள போதகர்களும் இருப்பாங்க. இப்படி பல அந்த சபையில் உள்ள பல பிரச்சனைகளை தீமோத்தேயுக்கு எழுதி கொடுத்து, நீ இப்படி இரு, இளம் பருவமாக இருப்பதனால உனக்கு சில சவால்கள்லாம் வர வேண்டியது இருக்கும் அப்படின்றதையும் அவர் என்ன பண்ணுவார், நிறைய அட்வைஸ் பண்ணியிருப்பார். அப்படி அட்வைஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுவார், தீமோத்தேயு நார்மலாகவே கொஞ்சம் பலவீனமான ஒரு பாண்டம், அதனால் நீ என்ன பண்ணு, உன்னோட வயிறு அடிக்கிறத உனக்கு வயிறு பிரச்சனைகள் வருவதுண்டு. இப்படி பல எல்லா காரியங்களையும் அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப அருமையாக அவர் என்ன பண்ணுவார், அட்வைஸ் பண்ணி தன்னுடைய ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுக்கு அவர் என்ன பண்ணுவார், அநேக காரியங்களை சொல்லி கொடுக்குறதையே நம்ம பார்க்குறோம். அதே போல் பிலிப்பியர் இதில் பார்க்கும்போது பிலிப்பி சபைக்கு அவர் உதவியாக இருந்திருக்கிறாரு. அதில் நம்ம பார்த்தோம்னா ஒரு தந்தை மகன் அந்த ஒரு உறவு அவர் உதாரணத்தை சொல்கிறத பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் யாராவது வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். 22வது வசனத்தை வாசிங்க. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல ஒரு ஆவிக்குரிய தகப்பன் ஒரு ஆவிக்குரிய மகனை எந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மோசமான அந்த எபேசு நகரத்தை பற்றி நம்ம பார்த்தோம்னா, அது ஒரு ஆசியாவுடைய ஒரு பெரிய தலைநகரமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் வணிக மையம் இருந்தது. அதை நான் முதல்ல சொன்னது போல பவுல் அங்கே 3 ஆண்டுகள் இருந்து தங்கி ஊழியம் செய்கிறாரு. பவுலுக்கு பிறகு தீமோத்தேயு என்ன பண்ணுறாரு, இந்த சபையை வழி நடத்துகிற பொறுப்பை இருக்குது. எபேசு பட்டணத்தில் ஒரு கோயில் இருக்குது, யாருக்காவது தெரியுமா? தீனால். அது என்ன சொன்னாங்கன்னா அர்த்தேமி கோயில்னு சொல்லுவாங்க, அதாவது டெம்பிள் ஆஃப் ஆர்டெமிஸ். இது பார்த்தீங்கன்னா இங்கேயும் விக்கிரகம் நிறைந்த ஒரு பட்டணம். ஸோ அப்படி இந்த கோயில் உலக அதிசயங்களை கூட ஒன்றாக இந்த கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே மக்கள் பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக மந்திர வித்தை, அப்புறம் சூனியம். ஸோ இந்த சூழ்நிலையில தான் தீமோத்தேயு அங்கே என்ன பண்ணணும், எபேசு சபையை ரொம்ப கவனத்தோடு மேற்கொள்ளணும். ஸோ அந்த நிலையில தான் எபேசு சபையில் உள்ள சில பிரச்சனைகளெல்லாம் தீமோத்தேயு பல வருடங்கள் இருந்து கடைசியாக அவர் எபேசு பட்டணத்திலே இரத்த சாட்சியாக மறிச்சிட்டாருன்ற ஒரு காரியமும் இருக்குது. அதாவது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, விக்கிரக ஆராதனைக்காரர்கள் கலகம் செய்யும்போது அந்த நேரத்தில் இவர் போய் பேசும்போது இவரை கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்குது. அப்போ ஒரு விசுவாசத்தில் வளர்க்கப்பட்ட ஒரே ஒரு பையன் கடைசியில் தேவனுக்காக இரத்த சாட்சியாக மறித்ததை நம்ம பார்க்க முடிகிறது. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் முதலாக சொல்லப்பட்ட சபை எது?
எபேசு சபை. அந்த எபேசு சபையில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து பாராட்டுவார். என்ன சொல்லுவார் தெரியுமா? வாசிங்களேன். எபேசு சபையில் பாராட்டு எதுக்கு பாராட்டு? உன் கிரியைகளையும் இல்லை இல்லை அந்த கள்ளப்போதகம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா இதையும் எடுத்து போட்டுட்டு நல்ல காரியங்கள் அவங்க இடத்துல இருந்ததை நம்ம பார்க்குறோம். அவங்க இடத்துல ஒரே ஒரு குறை தான் இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க? ஒரு அன்பு, ஆதியிலே நல்ல அன்புள்ளவங்களா இருந்தாங்க. அந்த ஒரே ஒரு குறை தான். நாள் ஆக இன்னைக்கு நம்மிடத்துல அதே தான். ரசிக்கப்பட்ட நாளில் நம்ம எப்படி இருப்போம்? கரெக்டாக பர்ஃபெக்டாக குவைட் டைம் எடுப்போம். கரெக்டாக இல்லை? அந்த அனுபவம் இருக்குதா? எனக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்குது. ஒரே ஒரு இது மட்டும் சொல்கிறேன். அதாவது வாலிப பிராயத்தில் அந்த ஃபஸ்ட்டு டைமை கத்தரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு 12 மணிலேருந்து 1 மணி வரை ஜெபிச்ச நாட்கள்லாம் உண்டு. திருமணம் ஆகாத போது அந்த 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 இது வந்து இன்றைக்கி எந்திக்க முடியல. 12 மணி, அந்த மிட் நைட்டில் 12 மணியே நமக்கு தெரியாது இல்லை? ஸோ அந்த மாதிரி ஒரு ரசிக்கப்பட்ட போது நம்ம வாலிப பிராயத்துலேருந்து அந்த ஒரு அன்பு இன்றைக்கி நம்மிடத்தில் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஆதியில் கொண்ட அந்த அன்பை விட்ட அந்த ஒரு குறை மட்டும்தான். அதுக்கு பின்பு யார்? ஃபஸ்ட்டு எபேசு சபையிலுடைய மூப்பர் யார்? தீமோத்தேயு. அதுக்கு பின்பு யாராக இருக்கலாம்? யோவான். அதுக்கப்புறம் யார்? இந்த இதை எழுதினா யோவான் தான் என்ன பண்ணுறாரு? இந்த சபையினுடைய அடுத்த மூப்பராக இருந்து சபையை வழிநடத்தி வந்தார் அப்படின்ற ஒரு காரியமும் சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அருமையான சபையை ஸ்தாபித்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு நிறைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கற்றுக் கொடுக்கணும்னா தீமோத்தேயு எந்த அளவுக்கு தேவ வசனத்தை கற்றுக்கொண்டார். அதுவும் இல்லாமல் ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து என்ன பண்ணுறாங்க? நல்ல ஒரு தகப்பனாக இருந்து தம்முடைய அந்த தீமோத்தேயை கர்த்தருக்குள்ளே வழிநடத்துறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இதெல்லாம் என்னது? இன்னும் பல காரியங்கள் வந்து நடந்திருக்கும், நமக்கு தெரியாது. அது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். தீமோத்தேயுடன் நீ சிறு வயது முதல் பரிசுத்த வேத எழுத்துக்களை கற்றறிந்தவன் என்று கூறுறதை பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு நிலைமையிலும் கூட நம்மளும் என்ன பண்ணணும்? நம்முடைய பிள்ளைகள் நல்ல வழியில் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய வேத வசனங்களை கற்றுக் கொடுக்கணும். பில்லி கிராமுடைய வாழ்க்கையில் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்களாம்? டெய்லி 5 சங்கீதமும் என்ன பண்ணணும்? 1 நீதிமொழிகளும் கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அது அவர் கடைசி வர அவர் என்ன பண்ணுறாரு? அவருடைய மரணம் வர அந்த காரியத்தை அவர் வந்து கிட்டத்தட்ட நான் எத்தனையோ தடவை படிச்சிருக்கிறேன் அப்படின்றத அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தையும் எத்தனை வருஷம் நம்ம கூட இருப்பாங்க தெரியாது. மிஞ்சி போனால் ஒரு 20 இயர்ஸ். அதுக்கப்புறம் பிள்ளைங்க எங்கே போயிடுவாங்க? படிக்கிறதுக்கு வெளியே போயிடுவாங்க. அப்போ இருக்கிறவரை என்ன பண்ணணும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? சொல்லி கொடுத்துக்கொண்டே இருக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். இப்போ அந்த தாயை போல் நம்ம என்ன பண்ணணும்? கடைசியாக அந்த தாயிடத்தில் மேற்கோள் காணப்பட்ட ஒரு வேத வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு இதுனா என்னது? மாயமற்ற விசுவாசம். அப்படின்னா என்ன? மாயமாலம்னா நமக்கு தெரியும். நம்ம உள்ள ஒன்று சொல்லுவோம், வெளியில் ஒன்று செய்வோம். அப்போ என்னது? ஒரு மாயமான ஒரு போலித்தனம் அப்படின்னு கூட நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லணும்னா பேசுவது ஒன்று, செய்வது இன்னொன்று. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கக்கூடாது? அப்படி இருக்கக்கூடாது. அந்த சகோதரி தன்னுடைய வாழ்க்கையில் அந்த மாயமற்ற விசுவாசத்தை வாழ்ந்து காட்டினாங்க. அவங்க வாழ்ந்து காட்டி தன்னுடைய பையனுக்கு கடத்துறதை பார்க்க முடிகிறது. அப்போ நம்முடையத்தில் அந்த மாயமற்ற விசுவாசம் இருக்குதா? அந்த வாழ்க்கை அது வந்து நம்மகிட்ட இருந்தால் கண்டிப்பாக அது எங்கே போகும்? பிள்ளைகளுக்கு போகும். பாட்டிக்கு இருந்துச்சு, அம்மாவுக்கும் வந்துச்சு, அடுத்து இப்போ எங்கே போச்சு? பையனுக்கும் போனதை பார்க்க முடியுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட பிள்ளை
நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாளும் கத்தரிடத்துல ஆண்டவரே இந்த பிள்ளையை குறித்தான திட்டம் என்ன, ரெபெக்காளை இப்போ நம்ம என்ன பண்ணணும், விசாரிக்க ஆண்டவரே கேட்கணும் ஆண்டவரிடத்துல என் பிள்ளையை குறித்தான திட்டம் என்ன, பிள்ளையை என்ன படிக்க வைக்கணும், அவனை குறித்த எதிர்காலம் என்ன, அவளை குறித்த எதிர்காலம் என்ன, வாழ்க்கை துணை எங்கே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும். நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய நம்ம பிள்ளைகளோடு அம்மா இருக்கிற நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளோடு நல்லா பேசணும், நல்லா என்ன பண்ணணும், எப்பயும் அன்போடு கூட. சில நேரங்களில் நம்மளோட அன்பெல்லாம் என்ன போயிடும், மாறி போயிடும். என்ன அநேக நேரங்களில் கோபம் தான் வரும். அப்போ ஒரு ஆஃப்டர் 40க்கு அப்புறம் என்ன ஆகும், ரொம்ப இரிட்டேஷன் ஆயிரும். அது கர்த்தருடைய கிருபை. நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் இடத்துல கேட்டு ஆண்டவர் என்னை மாற்றும். ஆண்டி சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணணும், கேட்கணும். நம்ம இருதயத்தில் அந்த வாஞ்சை வேணும், என் பிள்ளைய நான் கர்த்தருக்காக வளர்த்து கொடுக்கணும். அப்போ மேலே போய் நிற்கும்போது ஆண்டவர் சொல்லும்போது, நல்லது உண்மையும் முத்தமும் உள்ள ஊழியக்காரியே, என்ன பண்ண கொடுத்ததை நீ என்ன பண்ணிட்ட கரெக்டாக பர்ஃபெக்டாக, 1 கொடுத்தேனோ 2 கொடுத்தேனோ 3 கொடுத்தேனோ எத்தனையோ கொடுத்தா அதை கரெக்டாக நீ என்ன பண்ணிட்ட வளர்த்துட்ட. இதுதான் ஒவ்வொரு அம்மாமார்களுக்கும் கடைசியாக நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட அந்த 2 சாட்சி நமக்கு முக்கியமானது. என்னது அது, எல்லா அம்மாமார்களும் விருப்பப்படுகிற சாட்சி என்னது, பிள்ளைகள் இருந்து என்ன பண்ணணும், பாக்கியம் நமக்கு அந்த சாட்சி என்ன பண்ணணும் வேணும். அநேகம் பெண்கள் குணசாலிகளாக இருந்துண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறார்கள். ஸோ பிள்ளைகள் எழுந்து சொல்லணும், புருஷர் எழுந்து சொல்லணும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் நம்ம தேவனுடைய பிரசன்னம் நமக்கு மிக மிக அவசியம். ஆண்டோடைய துணை இல்லாமல் இதெல்லாம் எழுந்திருந்த சாட்சி நமக்கு கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. புருஷர்கள் எழுப்பி சொல்லினாலும் பிள்ளைகள் எழுப்பி சொல்லினாலும் என்ன வேணும், கர்த்தருடைய கிருபை வேணும். கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தால் தான் இதெல்லாம் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் நடக்கும். அப்புறம் கடைசியாக ஒரு புத்தி உள்ள ஸ்ரீ தான் என்ன பண்ண முடியும், ஒரு வீட்டை கட்ட முடியும். ஒரு ஸ்ரீ புத்தி உள்ள ஸ்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், வீட்டை கட்ட முடியும். எங்களோட அழுது கொண்டு இருக்கிறதையும் நாங்கள் இப்போ வரை நாங்கள் உணர்ந்துட்டுருக்குறோம். அதனால் ஒரு பெண் அந்த ஒரு தாயானவள் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பம் கத்தர். அதனால தான் என்னவோ கத்தர் அருமையாக எழுதி வச்சுருந்த புத்தியுள்ள ஸ்ரீ வீட்டை கட்டுகிறாள். மதியற்ற ஸ்ரீயாக நம்ம வீட்டை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, இடிச்சு போட்டுறக்கூடாது. பிள்ளைங்க மேலே பாசம் வைக்கலாம், ஆனால் அதே பாசத்தையே நம்ம என்ன பண்ணக்கூடாது, தப்பாக வச்சுக்கக்கூடாது. மகனை என்ன பண்ணணும், கண்டிக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், மற்றவர்கள் நம்ம பிள்ளைகளை கண்டித்தாலும் என்ன பண்ணணும், ஏற்றுக்க அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். இன்றைக்கி நம்ம அநேக தாய்மார்கள் என்ன தப்பு பண்ணுறோம் தெரியுமா, நம்ம பிள்ளைய யாரும் திட்டக்கூடாது, யாரும் அடிக்கக்கூடாது, கண்டிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையெல்லாம் என்ன பண்ணுது, பிள்ளைகளை தப்பான வழிக்கு லீட் பண்ணி கொண்டு போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், தாய்மார்கள் தான் நமக்கு அது பொறுப்பு. என்ன பண்ணணும், தப்பு செய்யும்போது கண்டிக்கணும். கண்டிப்பாக என்ன பண்ணணும், கண்டிக்கணும்னா நான் இறந்து போகாதே, நம்ம தான் சொல்லுவாங்களே பிறம்பை என்ன பண்ணணும், கையாடணும். இன்னும் அதில் அடித்தனால ஒன்றும் மறித்து போகாதே. அப்போ அந்த நிலைமையில் தாயினுடைய ஒரு வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. அதனால் நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப ரொம்ப பாசமாக எதாக இருந்தாலும் கத்தரிடத்துல கேட்டு ஆண்டவரே என் பிள்ளையை நான் வளர்க்கணும், கத்தருக்காக வளர்க்கணும், சாட்சியாக வளர்க்கணும். நம்முடைய சமூகத்தில் நிற்கும்போது நான் வெக்கப்பட்டு கூனி குறுகி நிற்கக்கூடாது. இன்றைக்கி ரொம்ப ஒரு வேதனையான நிகழ்வுகளாக அநேக காரியங்களை நாங்கள் கேள்விப்படுறோம். அப்போ ஒரு தாயினுடைய ஒரு முக்கிய பங்களிப்பு இந்த உலகத்தில் மிக மிக அவசியமாக இருக்குது. பிள்ளைகளுக்கு நிறைய வேத வசனங்களை சொல்லிக் கொடுப்போம். கண்டிப்பாக நம்ம பிள்ளைகளை உலகத்தின் மத்தியில் கத்தர் கண்டிப்பாக தாழ்த்தி கொண்டு போக மாட்டார். அதான் ஸ்பர்ஜனோட வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஸ்பர்ஜன் இப்படி சொன்னார், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம் என்னுடைய தாய். நான் இவ்வளவு தூரம் பேசக்கூடியவராகவும் ஆண்டவருக்கு என்று வாழக்கூடியவராகவும் இருக்கிறேன் என்றால் காரணம் எனக்காக என்னோடு ஜெபித்த என் தாய் தான் காரணம். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளோடு ஜெபிக்கிறோமா, பிள்ளைகளோடு கூப்பிட்டு ஜெபிக்கிறோமா, நம்ம வீட்டில் இவ்வளோ கடன் இருக்குது ப்ளீஸ் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமா, நம்ம அப்பாவுக்காக ஜெபம் பண்ணணும், நம்ம கணவர் வெளியில் வேலைக்கு போயிருக்கிறாங்க, நம்ம அப்படி ஜெபிக்கிறோமா பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு வச்சு, இந்த ஒரு காரியத்தை நம்ம செய்வோம். நம்ம இனிமேலாவது இதுவரை செய்யவில்லை என்றால் பிள்ளைகளோடு கூட நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபிப்போம். பிள்ளைகளோடு கூட என்ன பண்ணலாம், வேத வசனத்தை படிக்கலாம். பிள்ளைகளோட சிஸ்டமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணலாம், வேத வசனங்களை படிக்கலாம். அதே போல் நோ மேன் இஸ் புவர் ஹூ ஹேஸ் அ காட்லி மதர். ஸோ இந்த உலகத்தில் ஒரு தெய்வீக தாயை நம்ம கொண்டு இருந்தோம்னா நம்ம இந்த உலகத்தில் ஏழை கிடையாது, யாருமே ஏழை கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு காட்லி மதராக, ஒரு தெய்வ தாயாக நம்ம என்ன பண்ணுவோம், உருவாவோம். அதே போல் அநேக என்ன பண்ணுவோம், பெறாத தாய்மார்களாய் நம்ம என்ன பண்ணுவோம், மாறுவோம். அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள், நிறைய வாலிப பிள்ளைகள், அவர்களையெல்லாம்